வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல விசித்திரமான சம்பவங்கள் நடைபெறுவதும் அவைகளை கேட்டு நாம் அதிர்ச்சி அடைவதும் வழக்கமாகிவிட்டிருக்கிறது. விடை காண முடியாத பல விஷயங்களை நாம் அமானுஷ்யம் என்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பூமியை தவிர வேற்று கிரகங்களில் வாழக்கூடிய உயிரினங்களை பற்றின தேடல்கள்தான் மனிதனிடம் பிரதானமாக உள்ளது. கோடிக்கணக்கில் செலவு செய்து இது தொடர்பான ஆராய்ச்சிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் சமீபத்தில் பிரேசில் நாட்டில் ஆச்சரிய சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது. இதை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். பிரேசிலை சேர்ந்த ப்ரூனோ போர்ஜஸ் எனப்படும் ஒருவர் வேற்று கிரகவாசி ஒருவருடன் இருப்பதை போன்று ஓவியம் ஒன்றை வரைந்துவிட்டு கடந்த மார்ச் 27 அன்று காணாமல் போயுள்ளார். இதில் மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், அவர் காணாமல் போவதற்கு முன்னர் 14 புத்தகங்களை எழுதி வைத்துள்ளார். சுமார் 1 மாத காலம் தனி அறையில் இருந்த அவர் ரகசிய குறியீட்டு மொழி மூலம் இந்த 14 புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இது மட்டுமில்லாமல் அவரது அறை முழுவதும் ஒரு இடம் கூட விடாமல் சுவர்களிலும் தரையிலும் ரகசிய குறியீட்டில் பல விஷயங்களை எழுதி வைத்துள்ளார். இவை அனைத்தும் டயகிராம்ஸ் எனப்படும் வரைபடங்களையும் ஏதோ ஒரு மர்மமான மொழியினையும் கொண்டுள்ளது. இவர் வரைந்துள்ள வரைபடங்கள் தொடர்பாக தற்போது ஆய்வுகள் நடந்து வருகிறது. மேலும் இவர் இந்த பூட்டப்பட்ட அறைக்குள் கோள்கள் சூரியனை மையமாக கொண்டே இயங்குகின்றன என்பதையும் அண்டம் முடிவில்லாமல் தொடர்வது எனவும் கூறிய இத்தாலியை சேர்ந்த காஸ்மாலஜிக்கல் தியரிஸ்ட் எனப்படும் பிரபஞ்சவியல் ஞானி கியார்டனோ ப்ரூனோவின் சிலை ஒன்றும் காணப்பட்டுள்ளது. இவர் 1500களில் வாழ்ந்த ஒருவர். இவரின் சிலை எப்படி வந்தது என்பதற்கும் விடையில்லை. இதை பற்றி காணாமல் போனவரின் குடும்பத்தார் கூறுகையில், 1 மாதத்திற்கு முன்னர் அந்த சிலை அங்கு இருக்கவில்லை, வெளியில் இருந்து கொண்டு வந்ததையும் நாங்கள் கவனிக்கவில்லை என்கின்றனர். இது மேலும் மர்மமாக உள்ளது. இதன் மூலம் இவர் வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பு கொண்ட நபராக இருக்கலாம் எனவும், இவர் மூலம் அவர்கள் உலகிற்கு ஏதோ செய்தியினை கூறியுள்ளார்கள் எனவும் ஒரு சில ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இவர் வரைந்துள்ள ஓவியம் ஒன்று பிரமிப்பின் உச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஓவியத்தில் வரையப்பட்டுள்ள வேற்று கிரகவாசி நெற்றியில் கண் ஒன்றினை உடையவராக வரையப்பட்டுள்ளது. இவர் வேற்று கிரகவாசிகளால் கடத்தப்பட்டாரா, அவரின் குறியீடு எதனை வெளிப்படுத்துகின்றது என்பதை பற்றின ஆய்வுகளும் விசாரணைகளும் தொடர்ந்து கொண்டு வருகின்றது. இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.